ஹாப்பி மார்னிங். பண்டிகை நெருங்கிருச்சிங்க. தீபாவளிக்கு நம்ம கிச்சனில் ரவா லட்டு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த கிளாஸில் நான் 2 கிளாஸ் ரவை எடுத்திருக்கேங்க. ஒரு கிளாஸ் நான் ஆல்ரெடி போட்டாச்சு, இன்னொரு கிளாஸும் போட்டுக்கலாம். இதே கிளாஸில் பார்த்திங்கன்னா நான் சுகர் எடுத்திருக்கேன். ஒரு கிளாஸ் ரவைக்கு 3/4 கிளாஸ் சுகர் எடுத்துக்கணுங்க. 2 கிளாஸ் ரவைக்கு நான் 1.5 கிளாஸ் சுகர் எடுத்திருக்கேங்க. ஆல்ரெடி ஒரு கிளாஸ் நான் ஆட் பண்ணிட்டேன். இப்போ 1/2 கிளாஸ் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே 10 ஏலக்காய் சேர்த்து நல்ல பவுடராக நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. பாருங்கள், இந்த அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துட்டோன்னா போதுங்க. இப்போ அடுப்பு பற்ற வச்சாச்சுங்க. மண் சட்டியை நம்ம வச்சுக்கலாம். மண் சட்டி நல்லா ஹீட் ஆகட்டுங்க. நான் இன்றைக்கி கிருஷ்ணா நெய் தான் எடுத்திருக்கேன். நெய்யை ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். 1 ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாங்க. நெய் நல்லா காஞ்சதும் முந்திரியும் திராட்சையும் போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. திராட்சை பார்த்திங்கன்னா நல்லா பலூன் மாதிரி உப்பி வரணுங்க. இந்த மாதிரி வரும்போது நம்ம திராட்சையும் முந்திரியும் ஒரு பவுலில் நம்ம மாற்றி எடுத்து வச்சுக்கலாங்க. சிம்லேயே வச்சு வறுத்துக்கணுங்க. அப்போ தான் திராட்சை தீயாமல் இதே மாதிரி கோல்டன் கலரில் இருக்கும். இப்போ இந்த நெய்லேயே நம்ம ரவையை போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாங்க. அனல் கம்மியாகவே வைங்க. அப்போ தான் ரவை கலர் மாறாமல் நம்மளுக்கு வறுபட்டு வருங்க. இன்னும் கொஞ்சம் நெய் இது கூடயே ஆட் பண்ணிக்கலாங்க. ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு 10 நிமிஷமாவது நம்ம சிம்மிலேயே வச்சு இந்த ரவையை வறுத்து எடுக்கணுங்க. எந்த அளவுக்கு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுக்கிறோமோ அந்த அளவுக்கு ரவா லட்டு நல்லா மணமாக இருக்குங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியாக இருக்கிறதெல்லாம் நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருந்தோம்னா ரவை வறுத்த பிறகு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பலன்னு வந்துடுங்க. இப்போ இந்த ஸ்டேஜில் இறக்கிடலாம். வறுத்து வச்சுருக்கிற முந்திரி திராட்சையை இப்போ நம்ம ஆட் பண்ணிடலாங்க. சேர்த்திட்டு இப்போ இன்னும் கொஞ்சம் கிருஷ்ணா நெய் ஊற்றிக்கலாம். நான் இன்னும் 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேங்க. பொடிச்சு வச்சுருக்க சர்க்கரையும் இது கூடயே நம்ம ஆட் பண்ணிடலாங்க. நம்ம கை பொறுக்கிற சூட்டில் இருக்கும் போதே நம்ம இதெல்லாம் கலந்துடணுங்க. அப்போ தான் சர்க்கரை கொஞ்சம் மெல்ட் ஆகி வரா மாதிரி இருக்கும். நம்ம உருண்டை பிடிக்கிறதுக்கு கரெக்டாக இருக்குங்க. அந்த க்ளம்ஸ் எல்லாம் நல்லா நம்ம கிளறி விட்டு கட்டி இல்லாமல் எடுத்துக்கணுங்க. இப்போ காய்ச்சி வச்சுருக்க பாலை கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தி பாலை நம்ம ஒரு பக்கமாக இருந்து இந்த ரவையை பிசைஞ்சு ரவா லட்டு பதத்துக்கு உருண்டை பிடிச்சி எடுக்கணும். மொத்தமாக நம்ம பாலை ஆட் பண்ணி கிளறிட்டோம்னா சீக்கிரம் ட்ரை ஆகிடுங்க. அதுக்கப்புறம் உருண்டை பிடிக்க நம்மளுக்கு வராது. அதனால் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து பாலை கலந்து உருண்டை பிடிச்சி எடுத்துக்கலாங்க. நிறைய இருக்குது. அதனால் எங்கள் பாப்பாவும் நானும் 2 பேரும் சேர்ந்து ரவா லட்டை உருண்டை பிடிக்கிறோங்க. இதில் நீங்கள் தேங்காய் ஆப்ஷனலாக போட்டுக்கலாங்க. தேங்காவை நல்லா பூ மாதிரி திருவி எடுத்து இந்த ரவைக்கோடையை ஆட் பண்ணி உருண்டை பிடிக்கும் போது நல்லா பிசைஞ்சு உருண்டை பிடிக்கலாங்க. தேங்காய் ஆட் பண்ணோம்னா 3 டேஸ் தாங்க வச்சுருக்க முடியும். அதுக்கு மேலே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மெல் வர ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி நீங்கள் ரவா லட்டு செஞ்சிங்கன்னா 10 டேஸ் ஆனாலும் கெடாதுங்க. ரவா லட்டு எவ்வளோ அற்புதமாக வந்திருக்கு பாருங்கள். நீங்களும் இந்த தீபாவளிக்கு உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.